ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு நீயும். நானும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட வெட்டிங் வர்மாலாவை வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெசன் கிளாக் செய்யலான்ட்டு இருந்தோம். அந்த ரெசன் கிளாக் வந்து ரெசனே எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட்டு ட்ரை தான். இதை நாங்கள் ஃபஸ்ட்டே ரெசன் கிளாக்குன்ற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுன்றதே எங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சீரியஸாக ஐடியா இல்லை. ஆனால் அவுட்புட் வருதோ இல்லையோ நாங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் பக்காவாக வாங்கி வச்சிட்டோம். எல்லா லைக் அதான் அந்த ரெசன், ப்ளோ டார்ச், அதுக்கப்புறம் வந்து எங்களோட வெட்டிங் வர்மாலாவில் இருந்த ப்ரைட் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அவுட்புட் எப்படி வருதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள். ஆமாம், கண்டிப்பாக அந்த கிளாக் மோல்டு வாங்கணும் பாருங்கள், அதுதான் பெரிய பெஸ்ட்டு. ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு நமக்கு இந்த வீடியோவில் பண்ணுறப்போ. முதல்ல வந்துட்டு அந்த மோல்டோட ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அதுக்கு செல்லோடேப் வச்சுட்டு ஒரு இடமா பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணோம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரெசின் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெசின் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தோன்னா நாங்கள் என்ன பண்ணோம், லைக் அந்த மோல்டோட இன்ச்சு, அதுக்கப்புறம் அதோட ஹைட், அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டு அப்புறம் ரெசின் நம்ம வாங்கினது வந்து நாங்கள் 3:1 தான் ஆப் பண்ணியிருந்தோம். பிகாஸ் மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு வந்து 3:1 ஆப் பண்ணணுன்றது சஜஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த ரேஷியோலாம் நாங்கள் வந்து ரெசின் மெஷர் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அந்த கேப்பில் இவங்க வந்து மார்க்கர் வச்சு அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டுருந்தாங்க. ஐயோ, அந்த நம்பரை ஃபில் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இனிஷியலாக அது டச் பண்ணி பண்ணுறப்போ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி குலுக்கிட்டு கீழே ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் லைக் டேம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுனால இதெல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. வாங்கி மட்டும் வச்சிட்டோம். ஸோ எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அங்கே வந்து நான் வந்து ரெசினில் வந்துட்டு பேஸ்க்காக கோல்ட் ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நாங்கள் அப்படி தான் பேஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ளார்ஸை வைக்கலான்னு யோசிச்சிருந்தோம். ஸோ நான் ரெசினை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரெசினை எடுத்து ஃபர்ஸ்ட் பேஸை ரெடி பண்ணுறதுக்காக அவங்க தான் ஊற்றுனாங்க. ஆமாம், அது வேறு. அவங்க ரெசின் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கிளியராக இருக்கணுன்றதுக்காக அடியில் நியூஸ் பேப்பர் வச்சுருந்தெல்லாம் பார்த்தாங்க. பபுள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து ஊற்றணும். அப்பயும் ஆனால் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் பபிள்ஸ் இருந்துச்சு. பட் அது கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆகலை தான். சரி, ப்ளோ டார்ச் வச்சு பண்ணிக்கலான்னு நாங்கள் ஜஸ்ட்டு ரெசினை எடுத்து பேஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஹாட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டு அப்புறம் எங்களோட வெட்டிங் வர்மாலாவில் வந்து நாங்கள் ஃப்ளார்ஸும் எடுத்து வச்சுருந்தோம். வேணி ஃப்ளார்ஸ், ட்ரைட் ஃப்ளார்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வந்து நாங்கள் வேணி ட்ரைட் ஃப்ளார்ஸை ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அங்கே. ஆமாம், இந்த சர்ஃபேஸில் கரெக்டாக வச்சுட்டோம். ஸோ சர்ஃபேஸில் கரெக்டாக வச்சதுனால அந்த ரெசின் பார்த்திங்கன்னா அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கிச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த மாதிரி அந்த வேணி ஃப்ளார்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே அந்த ரோஜா பூ, அப்புறம் தாமரையில் தான் இருந்துச்சு எங்கள் மாலை. ஸோ தாமரை காஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் மேலே வச்சோம்னா நல்லா இருக்குன்ற மாதிரி யோசிச்சு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ரேண்டமாக தான் அரேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஹாஃப் ஷேப்பில் வச்சிடலான்னு தான் நினச்சோம். அந்த நம்பர்ஸ் மட்டும் ஒரு 8 to 1 வச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 hours ட்ரை பண்ண வச்சாச்சு அந்த பேஸை. இதை வந்து நாங்கள் ப்ளோ டார்ச் வச்சு பபிள்ஸ் பர்ஸ்ட் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ இவங்க வந்து பபிள்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஊற்று பார்த்து எங்கடா பபுள்ஸ்னு தேடி அங்கே ப்ளோ பண்ணு இங்கே ப்ளோ பண்ணுன்னு சொல்லி நல்லா ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியே இருந்துச்சு. மறுபடியும் பாடுறா.
ஸோ இந்த ரெசின் வச்சு நம்ம பண்ணும்போது அது அவங்க தெரிவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காகிள்ஸ், மாஸ்க்கு, அப்புறம் க்ளவ்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நான் ஆக்சுவலி வந்து எனக்கு ரெசினை வச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஸ்டிக்கி ஆகிடுச்சு. ஸோ நான் க்ளவ்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளோ டார்ச் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்றதுனால எடுத்துட்டேன். பட் எப்போவுமே ரெசின் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது க்ளவ்ஸ் போட்டுக்கணும். இது வந்து செகண்ட் டே 24 ஹவர்ஸ் அது ரெசின் வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் டே வந்து நெக்ஸ்ட் அந்த கிளாக்கோட பேஸை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேர்ல் ஒயிட் பவுடர் வித் 2 டோன் கோல்டை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம் ஆஸ் யூஷுவல். அப்புறம் திரும்ப செகண்ட் ரெசின் ஊற்றிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா டேப் பண்ணி பார்த்துட்டு டீமோல்ட் பண்ணோம். ஒரு சரியான பயத்தோடய டீமோல்ட் பண்ணோம். பட் 2 hour சர்ப்ரைஸ் ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இது பேக் சைடு அப்படியே கொஞ்சம் திருப்பினோம் டீமோல்ட் பண்ணிவிட்டு. 2 hour சர்ப்ரைஸ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி லைட்டாக வச்சு வந்துச்சு. அப்புறமா அந்த வினைல் ஸ்டிக்கர்ஸில் நாங்கள் எங்கள் நேமை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிளாக்கோட ஃபிட்டிங்ஸ் அந்த ஹேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ரெசின் கிளாக் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு வழியாக எங்களோட வர்மாலாவையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசின் மெட்டீரியல்ஸ்லாம் நாங்கள் எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.